கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அவனுடைய பெரிதான கிருபையினாலே தினம் ஒரு லோகாசை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. தினம் ஒரு லோகஸ் வார்த்தை நம்ம இன்னைக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு விடுதலை என்று சொன்னால் நம்ம நாடு சுதந்திரத்தை பார்ப்போம். நம்ம நாடு இந்தியா சுதந்திரம் இப்போ தான் நம்ம கொண்டாடினோம். ஒரு நாடுலேருந்து ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடந்தது, அதுதான் சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் அங்கிருந்து அந்த அடிமைப்பட்டிருந்த அந்த தேசத்திலிருந்து நம்ம போராடி எதிர்த்து அந்த சுதந்திரம் வாங்கி கொண்ட போது நமக்கு அவர்கள் கிடைப்பதுதான் விடுதலை. இப்படி தான் பல நாடுகள் மற்ற நாடுகளிடத்தில் அடிமை இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்களெல்லாம் அதிலிருந்து போராடி சுதந்திரம் பெற்று விடுதலை அடைந்தார்கள். அது நம்ம விடுதலை என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது? கர்த்தர் எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு இருக்க வேண்டும், நம்மிடத்துல வாசம் செய்ய வேண்டும், நம்ம உள்ளே இருக்க வேண்டும். வேதத்தில் அநேகத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம இப்படி வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த ஒரு விடுதலை நம்ம சரீரத்திலான விடுதலை, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற நம்ம பிடித்து வைத்திருக்கிற கட்டுகள், கிரியைகள், பிசாசின் கிரியைகள், அக்கிரமங்கள், சாபங்கள், வியாதிகள், இதனால நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்றால் அதிலிருந்து நம்ம ஒரு விடுதலை பெற வேண்டும். அதிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்றால் அப்ப கர்த்தருடைய ஆவியே நம்மோடு இருக்க வேண்டும். இந்த பிசாசின் கிரியைகள் பாருங்க, எல்லாரையும் ஒரு கட்டி வைத்திருக்கிறது. எல்லாரும் ஒரு சாபத்தினாலே அக்கிரமனால கட்டி வைத்திருக்கிறது. நம்ம சில பேர் பார்த்தீங்க என்றால் மாம்சத்தினாலே நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். நம்ம கண்கள் இச்சையினாலே, நம்முடைய மாம்சத்தின் இச்சையினாலே, நம்ம பார்க்கிற பார்வை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒரு இச்சித்து நம்ம வாழ்கிறோம். அதிலே ஒரு விடுதலை நமக்கு வர வேண்டும். அது நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு பொருள் மேல் ஒரு இச்சிப்பு வரும், பணத்தில் இச்சிப்பு வரும், பல சொத்துக்கள் மீது இச்சிப்பு வரும். இப்படிப்பட்ட இச்சையானது அவங்களை அதை தான் அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதிலிருந்து ஒரு விடுதலை வரைய வேண்டும். அதிலிருந்து நம்ம சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்றால் அப்ப கர்த்தருடைய ஆவியே நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம செல்கின்ற போகின்ற பாதை எல்லாமே அது எப்படி இருந்தாலும் சரி, அதனால நமக்கு அடைப்பட்டிருந்தாலும் சரி, அதில் நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு விடுதலை நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி விடுதலை வர வேண்டும் என்றால், அதிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். வேதத்தில் அநேகத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் தாவீதை சகோதரர் முன்பாக அபிஷேகம் செய்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்து பார்க்கிறோம். அவருடைய சகோதரெல்லாம் புறக்கணை விட்ட பின்பு தாவீது, இளைஞனான தாவீது கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவருடைய தலையின் மேலே அந்த கொம்பை உடைத்து அபிஷேகம் செய்யும்போது கர்த்தருடைய ஆவியான அவன் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியான அவனுக்குள்ள இறங்கினார். அவன் பல போரை வெற்றி கண்டான். அவனை எதிர்க்க யாருமே இல்லாது இருந்தார்கள். அதுபோல சவுல் ராஜா பாருங்க, அவன் பாவம் செய்தான், தாவீதோதமாக எழுப்பி நின்றான். அதனால பாருங்க கர்த்தருடைய ஆவியான அவனை விட்டு விலகி போனார் என்று பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவலாக இருப்போம். நமக்குள்ள எழுகின்ற எல்லாவிதமான பிரச்சனைகள், எல்லாவிதமான கவலைகள், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்குள்ளே வாசம் செய்யலாம் இருந்தால் நம்ம அதிலிருந்து ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் கையில ஒன்றுமில்லாது இருக்கிறது, அவனத்துல போய்கொண்டே இருக்கிறான். அங்கே கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று வருகிறது. அவன் ஒரு ஆட்டை கிழிப்பது போல அதன் வாயை கிழித்து போட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினாலே, கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இறங்கினாலே அந்த ஒரு சிங்கத்தை கூட ஒரு ஆட்டை போல அவன் கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தரை அவன் வெற்றி பெற வேண்டும், அவளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு 300 நரிகளை பிடித்து அந்த வாளில நெருப்பு கட்டி அவனோட வெள்ளாமையில விட்டு விட்டான். அது எல்லாத்தையும் அழித்து போட்டது. அப்படிப்பட்ட பலம் எப்படி இருந்தது? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்கினார். அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் கயிறுனாலே அவன் எல்லாம் ஒரு பெரிய தூளை கட்டி போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே பலமாக இறங்கின பொழுது அந்த கயிறுகள்லாம் நிறுவப்பட்ட கயிறு போல, நிறுவப்பட்ட நூல் போல அதெல்லாம் போயிட்டது என்று பார்க்கிறோம். எரிந்து போனது, சாம்பலானது. அதன் பின்பு கதிருடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். இப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனாலே.
அவனுக்குள்ளே வாசம் செய்தனாலே அவன் எல்லாவற்றையுமே வெற்றி பெற முடிந்தது. பெலிஸ்தரை அவன் கொன்று போட்டான். அவன் உயிரோடு பார்க்கலாம். அவன் சாகும்போது பல பேரை கொன்று போட்டான். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் கண்கள்லாம் பிடுங்கப்பட்டது, தலையெல்லாம் அவன் தலைமயிரெல்லாம் சிரைக்கப்பட்டது. சிறை இருந்த அவன் பாவம் செய்த நிமித்தம் அவன் தலையெல்லாம் சிரைக்கப்பட்டது. அவன் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டான். அதனால பாருங்க, அவன் பலமெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனார். நம்ம செய்கிற பாவங்கள் நமக்குள்ள இருந்தால், நம்ம அக்கிரமங்கள் நமக்குள்ள இருந்தால், நம்ம அதிலே மூழ்கி இருந்தால், அதில் நம்ம விடுபட்டு நம்ம இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி சிம்சோனை போல, சிம்சோன் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பலம் கொடுத்தார் பாருங்க. பலம் கொடுத்தபோது அவன் வெற்றி பெற்றான். அவன் பாவம் செய்த போது கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனார். அவன் ஒரு விடுதலை அடைய முடியவில்லை. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் தகப்பனே என்று. அவன் ஒரு விஷயம் மாத்திரம் உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் அவனுக்குள் இறங்கினார். அவனை இறங்கினாலே அவன் அங்கே ஒரு விடுதலை பெற்றான், ஒரு வெற்றி பெற்றான், எல்லாரையும் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால், ஆவே நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் நம்ம விட்டு விலகி போக வேண்டும். நம்முடைய கண்கள் இச்சைகள், பாவங்கள், நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போக இருக்க வேண்டும். இதுமேல நம்ம ஒரு ஆசைக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது பேராசையாக இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியாது. அதில் விடுபட முடியாதபடி நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமையானது நம்ம விட்டு விலகி போகலாம் இருக்க வேண்டும். துணிகரமான பாவங்கள், கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு யாரும் பார்க்கவில்லை என்று நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அதனால நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். மாம்ச ரத்தத்தோட மாத்திரம் அல்ல. அப்படின்னால் மாம்சோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, அந்தகார சக்திகள், பிசாசின் கிரியைகள், வானமன செயல், பொல்லாத சேனைகளின் கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அதற்கு நம்ம அவர் முழுதும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும், முழுதும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாக இருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் அவை நமக்குள்ளே வாசம் செய்வார். நமக்குள்ளே வாசம் செய்யும்போது ஒரு விடுதலை நம்ம பெறுவோம். எல்லாவற்றுக்குமே நமக்குள்ள இருக்கிற இந்த அசுத்த கிரியைகள்லாம் விடுதலை அடைய போக வேண்டும் என்றால், ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்யலாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ளே வாசம் வேண்டும் என்றால் நீங்கள் அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்போது எல்லா பாவங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட போயிடும், வியாதியெல்லாம் என்னை விட்டு போயிடும் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிரஸ்தமான தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் தகப்பனே. அன்று கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களின் பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய விடுதலை நீ கொடுத்து ஆசீர்வதிக்கட்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமீன்.